நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசும் தான் என்றும், இருப்பினும் 37 பேர் எம்பியாக வெற்றி பெற்று நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை எனவும் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். பழனியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஏன் நீங்க 37 பேர் கூட்டிருக்கீங்கல்ல, 37 பேரும் நாடாளுமன்றத்தை இதற்காக போராடிய நாடாளுமன்றத்தில் நடத்த விடாமல் அதை போராடி முடக்கி எங்களுடைய நீட் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்றியுள்ளன. இப்பொழுது இந்த 37 பேர் ஜெயித்து ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தீர்க்க முடியவில்லையே. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக போன்ற குப்பைகளை தமிழகத்தை விட்டு அகற்றுவோம் என்று கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் கொடுக்கறாங்க இந்த ஆள தெரியாத திருட்டு திமுக அரசாங்கம். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. இந்த மலையில இருக்கிற பழனிசாமியும் சரி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சரி. சேலம் மாவட்டம் மேட்டூர் சதுரங்கவாடியில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை வகித்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன், மக்களை வாட்டி வதைக்கும் விடியா திமுக ஆட்சி கூடிய விரைவில் தமிழகத்தில் இருந்து அகற்றப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் பொம்மை முதல்வர் ஆட்சி செய்வதாக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். அப்போது மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் உடனிருந்தனர். ஒரு பொம்மை முதல்வர் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் இப்போது ஸ்பெயினுக்கு போயிருக்கிறாரு. கேட்டா அதற்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முதலீடுகளை ஈர்க்க போறேன்னு. இப்ப ஏற்கனவே ஒன்றும் போட்டீங்களா, அதுல எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்கீங்க, என்ன நடந்திருக்குன்னு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இவ்வளவு அவசரமாக மாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா அதற்கு பதில் இல்லை. அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் இதுவரை செய்யல. இப்படி தொடர்ந்து எல்லா விதத்திலையும் மக்களை வாட்டி வதைக்கிற ஒரு மோசமான அரசாக, கோயபிள்ஸ் அரசாக, அதாவது வெறும் விளம்பரம் தான்.